வேஷத்துல கலக்கிய தமிழ் ஹீரோக்கள். ரிஸ்க் எடுத்தாதான் சினிமாவில் நீண்ட காலத்துக்கு ஜொலிக்க முடியும் அப்படின்றது தியாகராஜ பாகவத காலத்து உண்மை. ரிஸ்குகள்லயே பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு பெண்ணா நடிக்கிற ஆண் தான். மேக்கப், காஸ்டியூம், கெட்டப் போன்ற எல்லாமே அப்புறம் தான். பெண்ணுக்கு உரிய அந்த நாணத்தையும் நளினத்தையும் கொண்டு வரது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. முக்கியமா சொந்த குரல், அதை சாதிச்சு காட்டிய தமிழ் ஹீரோக்களோட லிஸ்ட் இதோ இங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி. பெண் வேஷம் போடுறதுல இப்போது இருக்கும் ஹீரோக்களுக்கு மாஸ்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஆனா ரொம்ப நாள் வராம மின்னலா வந்து கலக்குவாரு. அவர் பெண் வேஷம் போட்ட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு பார்த்தாக்கா நான் சிவப்பு மனிதன். வெண்மேகம் பாடல்ல ஒரு நிமிஷம் பெண் வேஷத்துல வந்து பாசம் காட்டுவாரு. அடுத்து பணக்காரன் படத்துல 100 வருஷம் பாடலுக்கு திரையை அதிர வச்சாரு. இந்திரன் படத்துல சிட்டியா வர ரஜினி ஒரு ரேம்ப் வாக் போவாங்க. அசத்தலா இருக்கும் அந்த சீன். அடுத்து சிவகார்த்திகேயன். இன்னும் 3 டேஸ்ல தமிழ்நாடே மோகனா பித்து பிடிச்சு ஆட்ட போகுது. ஆமா, மோகனாவா பெண் வேஷம் போட்டு களம் இறங்குறாரு சிவகார்த்திகேயன். நர்ஸ் வேஷத்துல இருக்கும் படங்களை பார்த்தாலே சும்மா ஜிவ்னு இருக்கும். சிவா பெண் வேஷம் போட போறாரு அப்படின்னதுமே ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. அதையெல்லாம் அதிகமாக்கி இருக்குது இந்த கெட்டப். சிவாவுக்கு ஒரு நல்ல தங்க இருந்திருந்தா இப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்காரு அவரு. ட்ரெய்லர்ல காட்டுற நளினம் படத்துலயும் தொடர்ந்தா போதும். அது மட்டும் இல்லாம படம் பிளாக் பஸ்டர் அப்படின்றது இப்போவே தெரிஞ்சிருச்சு. கீர்த்தி சுரேஷை விட மோகனா தான் அழகு. அடுத்து நம்ம பார்க்க போறது விக்ரம். கந்தசாமியிலேயே பெண் வேஷம் போட்டு நம்ம அசர வச்சாரு விக்ரம். ஆனா இருமுகன் லவ் கேரக்டர் வேற லெவல். வில்லியா வந்து சின்ன சின்ன அசைவுகள்ல கூட பெண்மை கலந்து தன்னை நிரூபிச்சிருந்தாரு விக்ரம். அது மட்டும் இல்லாம லவ் கேரக்டர் ரொம்பவே லவ் பட்டதாலேயே பெரிய ஹிட் அடிச்சது இருமுகன் திரைப்படமும். அடுத்து நம்ம பார்க்க போறது சந்தானம். ஆலினால் அழகுராஜா கரீனா சோப்ராவா மறக்க முடியுமா? சொக்க வைக்கும் அப்படின்னு சந்தானம் பாடின விளம்பர பாடல் செம ஹிட்டு. கரீனாவோட அழகுல மயங்கினது கோட்டா ஸ்ரீனிவாசராவ் மட்டுமல்ல, நம்மளும் தான். படம் பெருசா போகாததால கரீனா சோப்ரா பெரிய பெயர் பெற முடியாம போனதுதான் சோகம். அடுத்து விவேக். ஏற்கனவே தில், முரட்டுக்காலை படங்கள்ல பெண் வேஷம் போட்டு நடிச்சிருந்தாலும் விவேக்கோட மாஸ்டர் பீஸ் அந்த குரு ஆளு லதா ஆண்டி தான். புதிய பறவை சரோஜா தேவியை இமிடேட் செஞ்சு கோபால் அப்படின்னு சொன்ன அந்த டயலாக் MS பாஸ்கரை பார்த்து சொல்லும் போதெல்லாம் தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. ஏன்னா இந்த படமும் பெருசா போகாததால அதே டிட்டோ தான். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம வடிவேலு தான் போடாத வேஷமே இல்லை. பல படங்கள்ல பெண்ணா வந்திருந்தாலும் வடிவேலோட கெரியர்ல பெரிய ஹிட் அடிச்சது இந்த பாட்டாளி லேடி கெட்டப் தான். அனுமோகனோட தங்கையா வந்து அசரடிச்சாரு. மணிவண்ணனோட சந்தேகம், கிரண் மனோகரோட லவ் டார்ச்சர் அப்படின்னு எல்லாத்தையும் தன்னோட பாடி லாங்குவேஜால சமாளிச்சு நம்மள சிரிக்க வச்சிருந்தாரு. ஆதித்யா சிரிப்பொலிக்கு இன்னும் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த 3 கேரக்டர்களும் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது கமல்ஹாசன். சவால்களோட மன்னன், இதை மட்டும் விடுவாரா என்ன? ஔவை சண்முகியாகவும் கிருஷ்ணவேணி பாட்டியாகவும் வந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்லாம உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியிருந்தாரு. இன்னைக்கு இளம் ஹீரோக்கள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க கமல் தான் ரோல் மாடல். அதுலயும் சொந்த குரல் வேற. அடுத்து சத்யராஜ். எந்த கேரக்டர் அப்படின்னாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாரு. புரட்சி தமிழனையும் பல படங்கள்ல தமிழச்சி ஆக்கினாங்க. அதுல முக்கியமானது மாமன் மகள். மீனாவை ஏமாத்த தன்னுடைய அம்மாவாக தானே நடிச்சு பிச்சு உதறி இருந்தாரு. அடுத்து பிரசாந்த். பெயர் தான் ஆணழகன், ஆனா பெண்ணழகியா வந்து கவர்ந்தாரு பிரசாந்த் வாழ்க்கையில மறக்க முடியாத கேரக்டர் இதுவா தான் இருக்க முடியும். ஹீரோயினை விட அழகா வந்து கலக்கியிருந்தாரு. கவுண்டருக்கு என ஏது? இத்தனை பேர் பெண் வேஷமிட்டாலும் நம்ம குபுக் அப்படின்னு சிரிக்க வச்ச பெருமை நம்ம தலைவர் கவுண்டமணியையே சேரும். நாட்டம பட கிளைமேக்ஸ்ல கிங்கிச்சா பாயாச்சா அப்படின்ற டயலாக் நினைவுபடுத்தி பாருங்க. அதேதான்.